இயேசுவே ஆறுதல் ஊழியம் வழங்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை மையப்படுத்தி அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 5வது வசனத்தை வாசித்தால், அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வனாந்தரத்துல 3 நாள் தன்னோடு தங்கி இருந்த ஜனங்கள் அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டால், ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டால் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க, அவர்களுக்கு எதையாகிலும் கொடுக்க ஆண்டவர் விரும்பினார். எப்பவுமே ஆண்டவர் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் வெறுமையாக அனுப்புவது கிடையவே கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது கொடுங்க. அப்ப அங்க இருக்க சீஷர்கள் சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல ஒருவன் எங்கிருந்து அப்பத்தை கொண்டு வந்து இத்தனை பேரையும் திருப்தியாக்க முடியும்? அப்ப அங்க ஒண்ணு இல்ல, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த நேரத்துல அந்த இடத்துல 7 அப்பம் இருக்கிறத ஆண்டவர் அறிந்து கொண்டார். அந்த 7 அப்பத்தை சீஷர்கள் கொண்டு வந்து இயேசுவின் இடத்தில் கொடுக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய செய்கையை காண வேண்டுமானால், ஒன்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது மாத்திரம் அல்ல, நம்மிடத்தில் இருப்பதை தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும். என்ன பண்ணணுங்க? நம்மிடத்தில் இருப்பதை தேவனிடத்தில் கொடுக்கணும். கவனிக்கிறீங்களா? நம்மை தேவனிடத்தில் கொடுக்காமல், எப்படிங்க? நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்காமல், நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காமல், நம்முடையவைகளை ஒரு நாளும் தேவனுக்கு கொடுக்க முடியவே முடியாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நம்மள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம, நம்மை ஆண்டவரிடத்துல கொடுக்காம, நம்முடையவைகளை நான் என்ன ஆண்டவர்கிட்ட கொடுக்காம நான் என்ன பண்ண முடியாது? என்கிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய செய்கையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மை கொடுக்க வேண்டும். ஜெபத்துல நம்மை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நேரத்தை ஆண்டவரிடத்துல கொடுக்கணும். நம்மை கொடுக்காமல் ஒரு பொழுதும் நம்முடையவைகளை ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய செய்கையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடையவைகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பொதுவாக கிறிஸ்தவ உலகத்துல என்ன நினைச்சிருவாங்க? ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எதை தான் நம்ம மைண்ட் பண்ணுவோம்? என்னதான் மைண்ட் பண்ணுவோம்? நம்ம உடனே என்னமா? காணிக்க. எதான் மைண்ட் பண்ணுவோம்? காணிக்க. நல்லா கவனிங்க, காணிக்கை மாத்திரம் அல்ல, நம்முடையவைகள், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய திறமையை கொடுக்கலாம், நம்மிடத்துல இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். ஆண்டவர் தன்னுடைய செய்கையை வெளிப்படுத்தினா, காணா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தார்கள். என்ன பண்ணாங்க? கொடுத்தது என்னது? தண்ணீர். ஆனா வந்தது என்னது? திராட்சை ரசம். அது எப்படிப்பட்ட திராட்சை ரசம்? அது மாதிரி கிடையவே கிடையாது.
அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா அவர்கிட்ட ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து சொல்றா, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல, தோத்திரம், என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், இப்ப கடன் வந்துருச்சு, கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக வந்திருக்கிறாங்க. உடனே தீர்க்கன் கேட்கிறான், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உடனே அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி சொல்றா, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த ஒரு குடம் எண்ணெய் என்ன பண்ணுச்சு, அந்த ஊர்ல இருந்த எல்லா வெறும் பாத்திரங்களையும் நிரம்பத்தக்க அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு அவளுடைய கடன் எல்லாம் அடைக்கப்பட்டு அவள் ஜீவனம் பண்ணுவதற்கு, அவள் வாழ்வதற்கு அது உதவியா இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கொன்னை வாயுடைய மனுஷனை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆண்டவர் தொட்டாரு, அவன் நன்றாய் பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அவருடைய செய்கையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும். நம்முடையதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். நம்முடையதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய செய்கையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். நாம் எதை கொடுக்கிறோமோ அதை அவர் பயன்படுத்துகிறார். நாம் எதை அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அதை அவர் பயன்படுத்தி பழுக செய்து, அதை பெருக செய்து, அதை மிகுதியாக மாற்றி திரும்ப அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க.